ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சுற்றுலா தலத்தில் நடைபெற்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் தாக்குதலை கண்டித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கோவில்பட்டி நகரில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் சரவணகிருஷ்ணன் தலைமை வகித்தார். கோவில்பட்டி நகர செயலாளர் காளிதாசன், ஒன்றிய தலைவர்கள் கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய தலைவர் புருஷோத்தமன் ராஜா, கயத்தாறு கிழக்கு ஒன்றிய தலைவர் ராமர் பாண்டியன், மேற்கு ஒன்றிய தலைவர் முத்துராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பகல்காமில் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தான் பங்களாதேஷ் பயங்கரவாதிகளை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இந்த நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் வெங்கடேசன் சென்னகேசவன், மாநில பட்டியல் அணி செயலாளர் சிவந்தி நாராயணன், மாவட்ட பார்வையாளர் போத்தீஸ் ராமமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் ராஜ்குமார், பாலமுருகேசன், முன்னாள் நகர தலைவர் போலீஸ் சீனிவாசன், கவுன்சிலர் விஜயகுமார், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் மாரிமுத்து உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான்களை எழுத்துருவாய் கண்டுபிடித்து வெளியேற்று. பயங்கரவாதிகளை வெளியேற்று, 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 வெளியேற்று. சட்டவிரோதமாக இந்தியாவில் உள்ள பங்களாதேஷின் நபர்களை வெளியேற்று. குடிநீர்ப்போம், குடிநீர்ப்போம். பயங்கரவாதிகளை வேரோடு அடிக்கும் பாரத பிரதமர் அதிரடி நடவடிக்கை சொல்லியிருப்போம். குடிநீர்ப்போம், குடிநீர்ப்போம். பயங்கரவாதிகளை வேரோடு அடிக்கும் பாரத பிரதமர் அதிரடி நடவடிக்கை சொல்லியிருப்போம். தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு, தமிழகத்தில் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான்களை எழுத்துருவாய் கண்டுபிடித்து வெளியேற்று. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். பயங்கரவாதிகளை கண்டிக்கிறோம். வெளியேற்று, வெளியேற்று. தாமரை ராஜ்யம் செய்திகளுக்காக கோவில்பட்டி நகரிலிருந்து செய்தியாளர் அம்மன் மாரிமுத்து.